சார், கடந்த காலங்களில் சார் எந்த பார்ட்டி கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனாங்கன்னா வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்து அந்த கட்சியில் இணையக்கூடிய நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் நடக்கும் சார். வேறு வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் அந்த ஏடிஎம்கே ரன் பண்ணதுனா ஏடிஎம்கேல சேருவாங்க, திமுக ரன் பண்ணால் திமுகவில் வந்து சேருவாங்க. மாவட்ட அளவில் இது நடக்கும். ஆனால் சத்தம் இல்லாமல் இங்கே ஒரு சேஞ்ச் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில். என்ன அப்படின்னா, அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் சரி, திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருந்த போதும் சரி, சத்தம் இல்லாமல் மாவட்ட அளவிலும் கிராம அளவிலும் அதை பெரிதாக பத்திரிகை செய்தியாக கொண்டு வராமல், ஒருவேளை அப்படி கொண்டு வந்தாலும் அது அந்த மாவட்ட எடிஷன்லேயே நிறுத்திக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சேரக்கூடியது திரு அண்ணாமலை தலைவராக இருந்தபோது அது நடந்து கொண்டு தான் இருந்தது சார். ஒரு சேஞ்ச் அரசியலில் நடந்துகிட்டு இருந்தது. கொஞ்சமாக ஆட்கள் சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு விஜய் வந்த பிறகு வரக்கூடிய ஆட்களினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நம்ம ஒரு நடத்தின அந்த மாநாட்டை பார்ப்போம் சார். தங்கள் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை பிடிச்சு வச்சுக்கணும், நமக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நோக்கி பாமக நகர்ந்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த விழாவை நடத்த வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சா சார்? இந்த விழா வந்து வருடம் நடத்தக்கூடிய விழா தான். சரி, இது ஆரம்ப காலத்திலிருந்து தொடக்கப்பட்டதிலிருந்து வருடம் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு நடத்துகின்ற விழா தான். இப்பொழுது சில சம்பவங்களால் அது நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ நடக்குது. அது வந்து ஒரு அரசியல் ரீதிக்காகவோ இல்லை இப்படி ஒரு காரணம் கிடையாது. வன்னியர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையை இந்த நாட்டுக்கு காமிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஓகே, இது வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஓகே, இப்போ ஐயநாதன் அவர் சொன்னது போலலாம் இப்போ இன்னைக்கு ஏதோ வன்னியர்கள் வந்து அப்படி வந்து அரசியல் கட்சியை வந்து கொண்டு வரல. முதல் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1952ஆம் ஆண்டு நடக்கின்ற பொது தேர்தலில் ராமசாமி படையாச்சார் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற அன்றைக்கு உருவாக்கப்பட்ட, உடனடியாக தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, அன்றைக்கு உழைப்பாளர் கட்சி வந்து 18 எம்எல்ஏக்களை தனியாக நின்று சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றார்கள். தமிழகத்தில் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றார்கள் 52ஆம் ஆண்டு. அதனால் சுதந்திர இந்தியாவிலிருந்து எடுத்து இன்றைக்கு வரைக்கும் வன்னிய சமுதாயத்தினுடைய ஆளுமை அரசியலில் இருந்து கொண்டே இருக்கிறது என்பது நிசப்தமான உண்மை. அது எல்லாம் பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களுக்கும் தெரியும், பிரகாஷ் சார் அவர்களுக்கும் தெரியும், சரி, நாட்டு மக்களுக்கும் தெரியும். எத்தனையோ இயக்கங்கள் வந்து போய் கொண்டிருந்தாலும் வன்னியர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு இயக்கம் தொடர்ந்து சுதந்திர இந்தியாவிலிருந்து இன்று வரை தமிழகத்தில் பரணமளித்து கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய ஆளுமை, அரசியல் ஆளுமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த மாநாடு வந்து ஒரு இவங்களுக்கு பாமகவுக்கு எப்படி ப்ளஸ்ஸாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, அவருக்கு இப்போ பார்லிமெண்ட்டில் இருக்கிற மேல் சபையினுடைய பதவி காலம் முடிய போகுது. ஓகே, அப்போ ஒரு கட்சியில் போய் நீங்கள் கேட்கும் பொழுது ஏற்கனவே பாமகவினுடைய ஓட்டு வங்கி குறைந்து இருக்கிறது அப்படின்ற சூழ்நிலையில் அந்த எம்பி பதவி கிடைக்காமல் போகலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால் இவ்வளோ ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவங்க நினைச்சா அவரை எம்பி ஆக்கிடலாம். ஓகே, ஏன்னா திமுகவினுடைய கதவு மூடப்பட்டு விட்டது. ஓகே, திமுக அவங்க சொல்லிட்டாங்க, பாமகவை இந்த வருகின்ற தேர்தலில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நாங்கள் சேர்க்கின்ற வாய்ப்பே கிடையாது என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். ஓகே, அதனால் ஒரு திராவிட கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய கதவு அடைக்கப்பட்டு விட்டது. அவர்கள் இருக்கக்கூடிய 2 வாய்ப்புகள், ஒன்று பிஜேபியில் அந்த பதவி வாங்க வேண்டும், அவர்கள் தருவதற்கான வாய்ப்பு கம்மி. அப்பொழுது மாநில கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு இங்கே மாநில அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால் அவர்களை நிர்பந்தம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, ஒரு எம்பியை தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, 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 வேறு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாங்கி வெற்றி பெற்று விடலாம் என்ற நோக்கத்தில் இந்த மாநாடை கூட நடத்தலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த மாநாடு வன்னியர்களுக்கான மாநாடு, புரோஜனமான மாநாடாகவும் அவர்களுடைய இடஒதுக்கீடு கிடைக்கின்ற வாய்ப்பான மாநாடாகவும், அனைத்து சமுதாயத்திற்கும் இப்போ இடஒதுக்கீடு வந்து மத்திய அரசு நம்ம போன இதில் கூட பேசணும்.
நம்ம பேசும்போது நான் என்ன சொன்னேன், முதலமைச்சர் கூட அப்படி நினைத்திருக்கலாம். மத்திய அரசாங்கமே அறிவித்து விட்டால் இந்தியா முழுவதும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்காதுன்றதுனால முதலமைச்சர் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசணும். நம்ம பேசுனது, நம்ம சத்தியமங்கலம் தொலைக்காட்சியில் பேசுனது உண்மையாகிவிட்டது. மத்திய அரசாங்கம் இப்போ இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான வேலையை ஆரம்பித்து விட்டது, அறிவித்து விட்டது. ஓகே ஓகே. இப்பொழுது தெரிகிறதா தமிழக அரசு எடுத்த முடிவு சரியான முடிவு அன்றைக்கின்றது இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஓகே ஓகே. அதனால இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாநாடை வன்னியர் சமுதாயம் பயன்பெறுகின்ற வகையில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் வன்னிய மக்களுடைய ஆசையாகவும் எல்லா சமுதாயத்து மக்களுடைய ஆசையாகவும் இருக்கிறது. ஓகே.